ராணிப்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தூய்மை பணியாளருக்கு அரிசி, காலண்டர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் தாவகே 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கட்சியின் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் சுரேஷ் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை மோகன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் அரிசி, காலண்டர் உள்ளிட்டவைகளை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினார். முன்னதாக கட்சியினர் பட்டாசு வெடித்தும் ஜேசிபி இயந்திரம் மூலம் 1 டன் பூவை கொட்டி மாவட்ட செயலாளர் மோகனுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க பாடுபடுவோம் என கூறினார். 2026 தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார், முதல்வர் ஆவார். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நாங்க அதுக்காக உழைப்போம். எந்த சூழ்நிலையிலும் எங்க தளபதியை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்து தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்களும் செல்வோம். இந்த மூலம் உறுதியளிக்கிறேன்.